ஹalleluya. இந்த நாள்ல சிங்கம் அப்படிங்கிற தலைப்புல நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது வசனம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:1 பாத்தீங்கன்னா, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமா இருக்கிறார்கள். பாருங்க, நம்மளை ஆண்டவர் நீதிமான்களாய் அழைத்திருக்கிறார். இந்த நீதிமான்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிங்கத்தை போல இருக்க வேண்டும். சிங்கம் வேதத்துல நிறைய வசனங்கள்ல சிங்கம் அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதிகமாய் புலியை குறித்தோ இல்ல சிறுத்தையை குறித்தோ வேத வசனம் பெரியதாய் குறிப்பிடவில்லை. ஆனால் சிங்கத்தை குறித்து வேத வசனத்துல அநேக ரெஃபரன்ஸை நம்ம பார்க்கிறோம். முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் யூதராஜ சிங்கமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான்னு பார்க்கிறோம். நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை யூதராஜ சிங்கம் என்று அழைக்கிறார்கள், பிசாசை கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்மை ஆண்டவர் நீதிமான் சிங்கத்தை போல. அப்போ ஒரு சிங்கம் தான், ராஜா ஆண்டவர் யூதராஜ சிங்கம் அவர் மட்டும்தான். நாமும் சிங்கத்தை போல இருப்போம் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னொருத்தன் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. அப்ப என்ன விஷயம்னா, நம்மை ஆண்டவர் சிங்கத்தை போல வச்சிருக்கிறாரு, பிசாசும் சிங்கத்தை போல இருக்கிறான். நல்லா கவனிங்க. இன்னொன்னு, நமக்கு சிங்கத்தை போலன்னு சொல்ல, அவனுக்கு கர்ஜிக்கிற சிங்கம், அதாவது he will not attack, பட் அவன் பயமுறுத்துவான். அதுதான் விஷயம். கர்ஜிக்கிற சிங்கம் அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னா, பயமுறுத்துகிற ஒரு சிங்கம். அப்போ நீதிமான் நாம சிங்கத்தை போல இருக்கும் பொழுது, நாம் இந்த கர்ஜிக்கிற சிங்கமாகிய பிசாசை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறித்து தான் நாம பேச போகிறோம். நீங்க வசனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல வரும் 8ஆம் வசனத்துல, கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறார். பாருங்க, சிங்கத்துடைய ஒரு வல்லமை. இப்ப நம்மள ஆண்டவர் சிங்கம் அப்படின்னு சொன்னா என்ன ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும், என்ன ஒரு குணம் நமக்கு இருக்க வேண்டும் என்றால், ஏசாயா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஒரு சிங்கத்துடைய ஒரு குணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த குணத்தை நல்லா கவனிங்க. ஏசாயா 31:4, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பரான சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல. அப்ப சிங்கத்துடைய ஒரு கேரக்டர் என்னன்னா, சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வர்ஸ்டுக்கு சிச்சுவேஷன் போனாலும் பரவாயில்ல, சிங்கம் என்னைக்கும் கலங்காது, சிங்கம் என்னைக்கும் பணியாது. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் நம்மளை சிங்கத்தை போல வைத்திருக்கிறாருங்க. ஆனா இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், பிசாசும் சிங்கத்தை போல இருக்கிறான். அப்போ இந்த வாழ்க்கையிலே பல நேரங்கள் நாம் சிங்கங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். வசனம் சொல்லுது, சங்கீதம் 91ல, சிங்கத்தை மிதித்து போடுவீர்கள், வலு சர்ப்பத்தை என்ன பண்ணுவீங்க, மிதித்து போடுவீங்க, சிங்கத்தை என்ன பண்ணுவீங்க, மிதித்து போடுவீங்க, பால சிங்கத்தை நீங்க நொறுக்கி போடுவீங்க. அப்ப அந்த பவரை நமக்கு என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா நாம சிங்கத்தை போலதான் இருக்கோம், ஆனா நம்ம கூட இருக்கிறவர் யூதராஜ சிங்கமா இருக்கிறார். நம்ம கூட ஒரு யூதராஜ சிங்கம் இருக்கும் பொழுது, நாம் எந்த சிங்கத்தை போல யாரு வந்தாலும் நாம கவலைப்பட வேணாங்க. முதலாவது ஒரு சிங்கத்தை குறித்து பார்ப்போம். யார் அப்படின்னா, தாவீது சந்தித்த சிங்கம். இப்படிப்பட்ட சிங்கங்களை நாம பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். என்ன அப்படின்னா, நமக்கு சொந்தமா இருக்கக்கூடிய சில காரியங்களை பறித்து கொண்டு போகிற சிங்கங்கள். நாம் ரொம்ப ஆசையாய் வைத்திருக்கிற காரியங்களை பறித்து போகக்கூடிய சிங்கங்கள். அப்படிப்பட்ட சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம பார்க்க முடியுங்க. ஐயோ, நம்ம ரொம்ப ஆசையா வச்சிருந்தானே,
இந்த காரியம் இப்ப இல்லையே. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலலாம் நல்லா பாட்டு பாடுவேங்க. நான் இப்போ பாருங்க, ஆனா இது நீங்க நெனச்சிருப்பீங்க, காலப்போக்குல நம்ம அத இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இல்ல. இந்த காரியத்த சிங்கம், அதாவது கர்ஜிக்கிற சிங்கமாகிய பிசாசு நம்மிலிருந்து எடுத்து போடுகிறது. புரியுதுங்களா நான் சொல்றது? நாம் நெனைச்சுறோம், ஏதோ ஒரு காலப்போக்குல நம்ம மறந்துட்டோம். அப்போ சின்ன வயசுலலாம் பைபிள் வாசிக்கிறதுல அவ்ளோ ஃபாஸ்ட்டா நான் எடுத்து வாசிப்பேனே! இப்ப நான் வாசிக்கிறது இல்ல. சரி மற்றவர்களுக்கு நான் இடத்த குடுத்துட்டு என்ன பண்றேன்? அப்படி போயிடுறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா, தி திங் இஸ் சிங்கம் நம்மில உள்ளதை பிடுங்க பார்க்கிறது. அவன் அந்த ஆட்டுக்குட்டியை தாவீது வைத்திருந்த ஆட்டுக்குட்டி, அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். நான் வசனம் எடுக்கல. தாவீது அந்த ஆட்டுக்குட்டியை சிங்கம் பறித்துக் கொண்டு சென்றது. அப்ப இப்படிப்பட்ட சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருங்க. நம்முடைய காரியங்கள பிடித்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு போகும். இல்ல ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அந்த காரியத்தை இனிமே வாழ்க்கையில செய்ய முடியாதபடி செய்யும். நாம் தினமும் வேதம் வாசித்துக் கொண்டிருப்போம். இப்ப பார்த்தா டைம் இல்ல. ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. ஜெப வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொண்டு போகும். உபவாசத்த நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொண்டு போகும். ஆனா ஒரு காரியம் தாவீது பண்றாரு. சிங்கத்த பார்த்து பயப்படலைங்க. ஒரு சிங்கம் எதிர்க்க நிக்கும் பொழுது முதலாவது என்ன வரும் தெரியுமா நமக்கு? பயம் வரும். கரெக்ட்டா? ஆனா நம்ம வேதத்துல பார்க்கிற ஒரு மனுஷனாவது சிங்கத்தை கண்டு பயந்தார்கள்ன்னு இருக்கு. ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனுஷனாவது, நான் இன்னைக்கு எடுக்க போற செய்தியில அடுத்தடுத்து வருகிற மனிதர்கள்லாம் பாருங்க. சிங்கத்த பார்த்தா ஏதோ ஒரு பூனை கூட பூனைய பார்க்குற மாரி தான் அவங்களுடைய ரியாக்ஷன் இருந்தது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவர்கள் பக்கத்துல இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்பினார்கள். யூத ராஜசிங்கம் என்னோடு கூட இருக்கும்பொழுது, இந்த உலக சிங்கங்களோ, இல்லை காட்டு மிருகங்களோ என்ன செய்ய முடியும்? பாருங்க. அத பிடுங்கிக் கொண்டு போன, அந்த ஆட்டை பிடித்துக் கொண்டு போன அந்த சிங்கத்தை பின்தொடர்ந்தான் இந்த தாவீது. பாருங்க, ஏன் தெரியுமா தாவீது? ஏன்னா அவனும் சிங்கம். வசனம் சொல்லுது, நீதிமானோ சிங்கத்தைப் போல இருப்பான். அப்போ தாவீதுக்கு தெரியுது, நீயும் சிங்கத்த போல தான், நானும் சிங்கத்த போல தான். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனா என்கிட்ட யூதராஜ சிங்கமே இருக்கிறார். நேரா போனான். வாயிலிருந்து பிடுங்கி எடுத்தாங்க ஆட்டுக்குட்டிய. பல நேரங்கள்ல சிங்கம் பிடுங்கிட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. விட்டுடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில பல இழந்து போன காரியங்கள், பல நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்கள், விட்டு போன காரியங்கள், ஆதியிலே கொண்டிருந்த அன்பு, இதெல்லாம் பிடுங்க பார்க்கிறது தான் அந்த சிங்கத்துடைய வேலை. அப்ப நம்ம சிங்கத்துக்கிட்ட நம்முடைய காரியத்த விட்டுட்டு சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது. நாம் தொடர்ந்து போகணும். அத பிடிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டிய எடுத்துட்டு திரும்பி நம்மகிட்ட கொண்டு வரணும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. சிங்கம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை பிடுங்கி கொண்டு போனதுன்னு கொஞ்சம் யோசிங்க. நீங்களும் சிங்கம்ங்கிறத யோசிங்க. பின்னாடி போங்க. அத பிடிச்சு மறுபடியும் உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. ஒருவேளை அதிகாலை ஜெபத்த பிடுங்கிட்டானா, ஒருவேளை 1/2 மணி நேரம் நான் துதிப்பேங்க. 1/2 மணி நேரம் ஜெபிப்பேங்க. 1/2 மணி நேரம் வேதம் வாசிப்பேங்க. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. 2 நிமிஷம் அதிகபட்சம் 2 நிமிஷம் ஜெபம் பண்றேங்க. அவ்வளவுதான் என்னால முடியுது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆதியில இருந்த அன்பை, ஆதியில ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பை பிரிச்சுட்டானா, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் அத எப்படியாவது நான் திருப்பி என்ன பண்ணுவேன், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் பிடுங்கிட்டு வருவேன். அது எந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் பரவால்ல. என்னுடைய வாழ்க்கைய நான் மறுபடியும் கட்டமைக்க போறேன். தாவீது விட்டுடல. ஐயோ! சிங்கத்துடைய வாய்க்கு போயிருச்சு. நான் இதுக்கு மேல நான் எதுக்கு வந்து அத நான் எடுக்கணும் அப்படின்னு விடலைங்க. அவன் துரத்தி போனான். சிங்கத்த என்ன பண்ணான்? 2வது கர்த்தரின் அன்பை விட்டு பிரிக்கிற சிங்கங்கள். இதுக்கு ஒரு சம்பவத்த நான் சொல்றேன். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் பாருங்க. நியாயாதிபதிகள் 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சிம்சோனும், தாயும், தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ
கர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. தாவீதுக்கு சிங்கம், இங்க சிம்சோனுக்கு பாலசிங்கம். பாலசிங்கம்னா என்னது அப்படின்னா இளம் சிங்கம், நல்ல யங் லயன் எதிர வந்தது. பாருங்க, தாவீதும் பயப்படல, சிம்சோனும் பயப்படல. ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்குள்ள இருக்கிறாருன்றத அவங்க உணர்ந்திருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கர்ஜிப்பை பார்த்து நம்ம பயந்துருவோம். நான் ஒரு வாட்டி ஒரு ஜூக்கு போயிருந்தேன், அது நைட் சஃபாரி. அந்த இடத்துல போயிருந்தப்போ, அந்த ஜூல அந்த எங்களுக்கு சுத்தி காட்டினவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த சிங்கம் வந்து ரொம்ப நேரம் தூங்கும். அது தூங்கும்போது ஒண்ணுமே இல்ல, காடு ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு சத்தம் மட்டும் போடுமா, அது கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் சத்தத்துக்கு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு காடு அமைதியாயிடும். எந்த மற்ற சத்தமும் வராது. எல்லாம் பயந்துரும் அந்த சத்தத்துக்கு. அதுதான் அந்த சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு உள்ள ஒரு மரியாதை, பயம். இப்போ ஆனா சிம்சோனும் சரி, தாவீதும் சரி சிங்கத்தை கண்டு பயப்படல. இங்க சிங்கம் எதிரா வருது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஒருத்தரு சிங்கத்து வாயில இருந்து ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்தாரு. இன்னொருத்தரு சிங்கத்தையே ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல கிழிச்சு போட்டார். சார், நம்முடைய வாழ்க்கையில அந்த தாவீதும் சிம்சோனும் சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா, உன் லைஃப்ல எதிர்க்க சிங்கமே வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிங்கத்தை எதிர்கொள்ளணும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் தான். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன். செங்கடல் எதிர்க்க தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, புறப்பட்டு போங்க. செங்கடல் இருக்கு, சிங்கம் இருக்கு, யோர்தான் இருக்கு, எரிகோ இருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. புறப்பட்டு போங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். சிங்கத்தை சிம்சோன் கொன்னுடுறான். கொன்னுட்டு, ஆனா ஒரு விஷயம் பாருங்க, இந்த சிங்கம் செத்து போயிற்று என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். பல நேரங்கள்ல நாம செய்யற தவறு, நம்மளுக்கு எதிரா வந்த சிங்கத்தை நாம கொன்னுட்டோம், நாம் வெற்றி பெற்றுட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பல நேரம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா வசனம் சொல்லுது, சில நாளைக்கு பின்பு 8ஆம் வசனத்துல நல்லா கவனிங்க, அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள் தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. நல்லா கவனிங்க. பிசாசு தந்திரம் உள்ளவன். சிங்கமா இருக்கும் பொழுது கொன்னுட்ட, உன்னை ஹெவியா தாக்க வரும் பொழுது நம்ம வந்து கொன்னுட்டோம், அதை அடிச்சிட்டோம். பல நேரங்கள்ல நம்ம பாத்தீங்க அப்படின்னா, ஐயோ நான் கிறிஸ்டியனுங்க, நான் வந்து மதுபானம் அருந்த மாட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவனுங்க, நான் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் நம்ம கிட்ட இருந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம தவிர்த்துருவோம். ஆனா சைலண்டா அந்த சிங்கம் சில பிளானை வச்சு நம்மளை கவுக்குறதுக்கு சில ரகசிய பாவங்களை நமக்கு என்ன பண்ணும். இதுல கூட பாத்தீங்க அப்படின்னா, சிங்கத்தை கொன்னதை அவர் அப்பா அம்மா கிட்ட அறிவிக்கல, ரொம்ப சைலண்டா இருக்கு. இன்னொரு விஷயம், அவன் நசரேய விரதம் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு நபர். என்ன காரியம் தெரியுமா பண்ணணும்? அவன் ஒரு பிரேத தண்டையில போகவே கூடாது. அந்த சிங்கம் உயிரோட இருந்து அட்டாக் பண்ணது ஒரு பக்கம், அதை இவன் முறியடிச்சிட்டான். ஆனா அந்த சிங்கம் செத்து போன பிறகும் அந்த சிம்சோனை ஆண்டவருடைய அன்பில் இருந்து விலகி விடுகிறது. நம்ம நினைக்கிறோம் சிங்கம் செத்து போயிருச்சுன்னு, நாம நினைக்கிறோம் அந்த பாவத்தை நம்ம துரத்தி விட்டுட்டோம்னு. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல அந்த சிங்கம்
நம்மை ஆக்டிவேட் செய்து கொண்டே இருக்கிறது, ஆண்டவரை விட்டு வழி விலக வேண்டும் என்று. நல்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பிசாசு சிங்கத்தை போல இருக்கிறான், அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அவன் தந்திரம் உள்ளவன். எப்படி சிம்சோன பயமுறுத்தும் போது வந்து சிங்கத்தை சாய்ச்சிட்டான். ஆனா ஒரு கட்டம் வருது, அந்த சிங்கத்துக்கிட்ட அவன் வழி விலகி சிங்கத்தை பார்க்கிறதுக்கு போனான்னு வசனம் சொல்லுது. அவன் பார்க்கும்படி வழி விலகி போனான். நம்ம நிறைய நேரங்கள்ல செய்கிற தவறு, நாம் ஜெயித்த ஒரு காரியத்தை, ஒரு பாவத்திலிருந்து வெளியே வந்த ஒரு காரியத்தை மறுபடியும் போய் பார்க்கிறது. வசனம் சொல்லுது, நாய் தன் கக்கினதை தின்னுறது போல. சிங்கத்தை ஜெயிச்சிட்டல்ல, வேலை முடிஞ்சது, நீ பாட்டு போக வேண்டியது தானே. சிங்கத்தை நான் ஜெயிச்சிட்டேன், மறுபடியும் அது எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போன சிம்சோன் முதலாவது தன்னுடைய நசரேய விரதத்தை அவன் என்ன பண்ணான். அந்த ஒரு விரதத்தின் ஒரு மெயினான ஒரு காரியமே, பிரேத தண்டையில போகக்கூடாது. அந்த பிரேதத்துக்கிட்ட என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அவன் போனது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு அவன் போக்கஸே என்ன பண்ணிட்டான், மறந்துட்டாங்க. எதற்காய் போனோம், அவனுடைய வாழ்க்கையில அதற்கு மேல வீழ்ச்சி தொடங்கினதுன்னு பாக்குறோம். அதற்கு மேல அப்பா அம்மா கிட்ட சண்டை, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கோபம், அதற்கு பிறகு பழி வாங்குறது, நல்லா போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை எதனால இப்படி ஆச்சு? சிங்கத்தின் மேல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஒருவேளை நீங்க சிங்கத்தை ஜெயித்தாலும் கூட, இந்த சிங்கத்தின் பிரேதம் கூட நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை விட்டு விலக பண்ணும். ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. இன்னொரு சிங்கம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால் வருகிற சிங்கம். அந்த சிங்கம் என்ன அப்படின்னா, இந்த கதை உங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. 14ல இருந்து 25 வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்கள். டைம் இல்ல, நான் சுருக்கமா சொல்றேன். இங்க ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. ஒரு ராஜா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு அமைதியா திரும்பி வேற ரூட்ல என்ன பண்ணு வந்து சேரு. நடுவுல யாருகிட்டயும் பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் வெரி கிளியர். இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இவன் போறான், சொல்றான். ஆனா ரிட்டர்ன் வரப்போ ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி வரான். வந்து, நீ ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னன்னு தெரியும், எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண. அந்த சின்ன தீர்க்கதரிசி சொல்றாரு தெளிவா, ஆண்டவரிடத்துல இருந்து எனக்கு வார்த்தை வந்திருக்கிறது, வர வழியில எங்கும் நில்லாமலும் யாரிடத்திலும் வினவாமலும் நீ என்ன பண்ணு, ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போ அப்படின்ற வார்த்தை எனக்கு வந்திருக்குது. ஆனா அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன சொல்றான், ஒரு பொய்ய சொல்றாரு. எனக்கு தேவதூதன் வந்து சொன்னாரு, உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னாரு, அதனால வா வீட்டுக்கு. பாருங்க, தேவனுடைய வார்த்தை எப்போ நம்முடைய வாழ்க்கையில சிங்கம் வருகிறது, சிங்கத்தை போன்ற சோதனைகள் ஏன் வருது, சிங்கத்தை போன்ற பிரச்சனைகள் ஏன் வருது, சிங்கத்தை போல கர்ஜிப்பின் சத்தம் ஏன் நம்முடைய காதுல கேட்குது, பயந்து நடுங்குகிற அளவுக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதுனா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லி இருக்க, நம்ம மற்றவருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறோம். அவன் என்ன பண்றான், நேரா, ஓ உங்ககிட்ட கர்த்தர் பேசினாரா, சரி வாங்க நாம உங்க வீட்டுல போய் என்ன பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு போய் சாப்பிட்டுட்டு கிளம்பி போறாரு. போற வழியில சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. நல்லா கவனிங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையில சிங்கத்திற்கு இடம் கொடுக்கிறோம் அப்படின்னா, நாம கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறோம் என்ற அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனால் சிங்கம் நம்முடைய வழியில வரும். வசனம் நிறைய வசனம் சொல்லும். இன்னும் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா, காட்டு மிருகங்களை நான் அனுப்புவேன் அப்படின்னு சில வசனங்கள்லாம் பார்த்தா. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை மீறிப்போம்.
கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் நம்முடைய வாழ்க்கையில பல சிங்கங்கள் வந்து கொண்டு நம்முடைய இதை பிடுங்கி கொண்டு செல்கிற சிங்கம், கர்த்தரின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிற சிங்கம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால் வருகிற இப்படிப்பட்ட சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நாம என்ன தெரியுமாங்க பண்ணணும்? தானியேல் போல இருக்கணும். ஐயையோ! இவங்களாவது எல்லாரும் ஒரு சிங்கத்த பார்த்தாங்க. தாவீது ஒரு சிங்கம், சிம்சோன் ஒரு சிங்கம், இந்த தீர்க்கதரிசி ஒரு சிங்கம். ஆனா தானியேல் சிங்கங்களின் சிங்க கெபி, சிங்கங்கள் பாருங்க, ஒரு சிங்கத்துக்கிட்ட தப்பிக்கிறதே பெரிய விஷயம். நம்முடைய பல பேருடைய வாழ்க்கை சிங்கத்துக்கிட்ட மாட்டல, சிங்கங்கள் கிட்ட மாட்டியிருக்கிறோம். சுத்தி 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 வீட்டுல சிங்கம், வெளிய போனா சிங்கம், ஆபீஸுக்கு போனா சிங்கம், இங்க இருந்தா கர்ஜிப்பு, அங்க கர்ஜிப்பு, பயம் பயம். தானியேல் கிட்ட வார்னிங் வருது. ராஜாவை தவிர மற்ற யார்கிட்டயாவது நம்ம பேசுனீங்க அப்படின்னு, யார்கிட்டயாவது ஜெபம் பண்ணீங்கன்னா சிங்க கெபிக்குள்ள என்ன பண்ணுவீங்க? தூக்கி போடப்படுவீங்க. ஆப்வியஸா கேட்டோன்னே பயம் வந்திருக்கணும்ல. ஐயோ! தண்டனை என்னப்பா இவ்வளவு கொடுமையா இருக்குது. சிங்கங்களின் கெபிக்கா? ஆனா பயம் வரலைங்க தானியேல் கிட்ட. என்ன வேணா பண்ணிட்டு போ. நீ சிங்கத்துக்குள்ள போடு, சிங்க கெபிக்குள்ள போடு, என்ன காரியத்தை வேணா பண்ணு. ஆனா என்னுடைய ஜெபத்தையோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதையோ நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். தானியேலுடைய லைஃப் ரொம்ப கிளியர். வாழ்க்கையில சிங்கம் வந்தா வந்துட்டு போகுது. ஆனா என் கூட இருக்கிறவரு யூதராஜ சிங்கம். நான் கர்த்தருடைய வார்த்தையை மீறாமல் நடக்கிறேன். தாவீது கிட்டயும், தானியேல் கிட்டயும் பாருங்க, ஒரே ஒற்றுமை. அவங்க மேல ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தது. நான் கர்த்தருடைய வார்த்தைய மீறாம நடக்கிறேன். சிங்கங்கள் என்ன ஒன்றும் பண்ணாது. சிம்சோன் சிங்கத்தை ஜெயிச்சான். ஆனா அந்த சிங்கத்தின் பிரேதத்தை கிட்ட தோத்து போயிட்டான். அந்த ஒரு இமேஜ் கிட்டயே தோத்து போயிட்டான். இந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்காததுனால சிங்கத்துக்கிட்ட தன்னுடைய உயிரை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான். இப்ப நீங்க யோசிக்கணும், தானியேல் சிங்கத்தின் கெபியில அமைதியா உட்கார்ந்து இருக்காருங்க. சிங்கம் பூனைக்குட்டி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஆண்டவர் நம்மோடு இருந்தா சிங்கத்துடைய வல்லமை அவ்வளவுதான். ஆனா அதே சிங்கத்துடைய வல்லமை நீங்க அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் தானியேல் மேல பழி போட்டாங்களோ அவர்களுடைய உடல்களையும் எலும்புகளையும் நொறுக்கி போட்டது. பாருங்க, ஆண்டவர் கூட இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அப்படி நொறுக்கி போடுகிற சிங்கங்களுக்கு நடுவே நாம் இருந்தாலும், நம்மோடு கூட ஆண்டவர் இருந்தால் அந்த சிங்கம் பூனைக்குட்டி மாதிரி அமைதியா இருக்கும். ஆனா நம்ம கூட ஆண்டவர் இல்லைன்னா சிங்கத்துடைய அந்த வல்லமைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். சோ இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான். அ நீங்க சிங்கத்தை போலவும் இருக்கிறீங்க, சிங்கத்தை கூடவும் வச்சிருக்கிறீங்க. ஒரிஜினல் சிங்கத்தை கூட வச்சிருக்கிறீங்க. பிசாசு வெறும் சிங்கத்தை போல கர்ஜிப்பான். அதனால உங்க அத்தாரிட்டிய புரிஞ்சுக்கோங்க. அவன் எப்போ நம்மள அட்டாக் பண்ணுவான் தெரியுமா? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நாம் காரியங்களை செய்யும் பொழுது அவன் நம்ம என்ன பண்ணுவான்? தாக்குவான். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் அப்படின்னா, தானியேலை போல தினமும் 3 வேளையும் அவன் செய்து வந்தபடியே, எப்படி செய்து வந்தானோ அதே காரியத்தின்படியே அவன் பலகணிகள் திறந்திருக்க ஜெபம் பண்ணான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி நாம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்தை நாம் விடாமல் இருந்தோம்னா, தாவீது போல அவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தோம்னா, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தோம்னா, சிம்சோன் மாதிரி கர்த்தருடைய ஆவி பலமாய் அவன் மேல இறங்கினதுனால வசனம் சொல்லுது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் இந்த சிங்கங்கள் எல்லாம் ஒண்ணுமே நமக்கு செய்யாது. நம்முடைய வாழ்க்கையில சிங்கத்தின் மேல கொஞ்சம்
கவனமா இருங்க. கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் சத்தத்தை கேட்டா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த வார்த்தைய விட்டு விலகிட்டனா, தேவனுடைய வார்த்தைய விட்டு விலகிட்டனா அப்படின்னு உங்க சுய பரிசோதனை பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த சிங்கம் வந்தாலும் காப்பாற்றுவார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை எல்லா சிங்கத்தின் கைகளிலிருந்தும் விலக்கி மீட்டுக் கொள்வார். ஆமென், ஆமென்.